சப்பாத்தி களிப்பழம் ஆர்டர் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்காக ஒரு புது அப்டேட். சரிங்களா? சப்பாத்தி களிப்பழம் அதிகமாக கிடைக்காது. கிடைக்கும்போது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் போய் பார்க்கும்போது எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நான் பறிச்சுட்டு வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படி தான் அனுப்பிட்டுருக்கேன். ஒரு வேளை நம்ம ஆர்டர் எடுத்து 1 வாரம் 10 நாள் ஆகியும் நம்மளுக்கு சப்பாத்தி களிப்பழம் கிடைக்கல அப்படின்னா, மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிரும் என் நிலைமை. அதுக்கப்புறம் அதுக்காகவே ரிஸ்க் எடுத்து தேடுன்னு தேடி அதுக்கப்புறமா கள்ளிப்பழம் பறித்து அதுக்கப்புறம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் இதுதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பழம் அனுப்புவேன். ஏன்னா ஒரு நேரம் கிடைக்கும், ஒரு நேரம் கிடைக்காம போயிடும். ஒரு நேரம் வந்து ஆர்டர் பண்ண அடுத்த நாளே கிடைக்கும். அப்பயே கூட போட்டு விட்ருவேன். ஒருத்தவங்க காலையில் ஆர்டர் பண்ணால் சாயங்காலம் போட்டு விட்ருக்கிறதும் இருக்குது நிறையா. ஆனால் பழம் கிடைக்கிறத பொறுத்து. இப்போ வந்து ஒரு 15 கிலோவுக்கு அவைலபிள் இருக்குது. ஆனால் நான் ஒரு வேளை வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னா ஆர்டர் நிறைய வந்துடும். இப்போ ஒரு 10 கிலோவுக்கு நம்மக்கிட்ட ஆர்டர் இருக்குது. இன்னும் ஒரு 5 பேர் மட்டும் ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும்.